தமிழ் மாதங்களில் 4வது மாதம் தான் ஆடி மாதம். ஆடி மாதத்தை அம்மன் மாதம்னு அம்பாள் மாதம்னு சொல்கிறாங்க. இம்மாதத்தில் வர்ற செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை சிறப்பான நாட்களாக கருதப்படுது. ஆடி மாதத்தில் பல பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றன. நாளை வருகின்ற ஏகாதசியானது மகாவிஷ்ணுவை வழிபடுவதற்கு உகந்த நாளாகும். சஷ்டி விரதம், வெள்ளிக்கிழமை விரதம், சனிக்கிழமை விரதம், அமாவாசை விரதம்னு பல வகையான விரதங்கள் இருந்தாலும் ஏகாதசி விரதத்துக்குன்னு தனித்துவமான மகத்துவம் உண்டு. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி மற்றும் அமாவாசையை அடுத்து வர 11ஆம் நாள் தான் நம்ம ஏகாதசி தினமாக சொல்கிறோம். அமாவாசையை அடுத்து வர ஏகாதசி சுக்லபட்ச ஏகாதசினும், வளர்பிறை ஏகாதசினும், பௌர்ணமி அடுத்து வர ஏகாதசி கிருஷ்ணபட்ச ஏகாதசி அல்லது தேய்பிறை ஏகாதசினும் அழைக்கப்படுது. ஏகாதசி அன்று விரத முறையை பின்பற்றி வழிபாடு செஞ்சால் உடல் மற்றும் உள்ளம் தூய்மை அடையுமா. ஆடி மாதத்து வளர்பிறை ஏகாதசி சயனி என்றும், தேய்பிறை ஏகாதசி யோகினி என்றும் பெயர் பெற்றுள்ளது. இந்த ஏகாதசிகளில் விரதம் இருப்பவர்களுக்கு அன்னதானம் வழங்கியதற்கு நிகரான பலன்கள் கிடைக்குமா. யோகினி ஏகாதசி அன்று நாள் முழுவதும் துளசி தீர்த்தம் மட்டும் அருந்தி மகாவிஷ்ணுவை வழிபட அனைத்து நற்பலன்களையும் அடைகிறதோடு மட்டும் இல்லாமல் தீராத நோயிலிருந்தும் விடுபடலான்னு சொல்கிறாங்க. யோகினி ஏகாதசி என்று விரதம் இருந்து பெருமாளை வணங்கினோம்னா கடந்த காலங்களில் செஞ்ச பாவத்திலிருந்து விடுபடலாம். அதோடு மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சி, செல்வ வளம் ஆகியவற்றை பெற்று சிறப்பான வாழ்க்கையும் அடையலாம். எப்படி வழிபடுறது? யாகம் வளர்த்தல், பூஜை செய்தல், அபிஷேகம் செய்தல், கோவிலுக்கு சென்று வேண்டிக் கொள்ளுதல் என்று பல்வேறு இறை வழிபாட்டு சடங்குகள் இருந்தாலும் கூட முக்கியமானது உண்ணா நோம்பிருந்து இறைவனை வழிபடுறது தான். மக்கள் கடைபிடிக்கும் ஒவ்வொரு விரதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருந்தாலும் கூட முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா ஏகாதசி விரதம் தான். திருமாலோட அருளை பெறுறதுக்கு எளிய வழி ஏகாதசி விரதம் இருக்கிறது தான். ஏகாதசி தினத்தன்று காலையிலே குளிச்சுட்டு விஷ்ணுவை வணங்கி விரதத்தை ஆரம்பிக்கணும். ஏகாதசி திதி முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் இருக்கணும். முழு நாளும் உணவருந்தாமல் இருக்க முடியாதவர்கள் பழங்கள், பால், தயிர் போன்றவற்றை இறைவனுக்கு படைத்து உண்ணலாம். இரவு முழுவதும் கண் விழித்து புராண நூல்களை படிப்பதும், விஷ்ணு சகஸ்ரநாமம், விஷ்ணு பாடல்கள் மற்றும் ரங்கநாத ஸ்துதி முதலியவற்றை பாட வேண்டும். மறுநாள் துவாதசி அன்று அகத்திக்கீரை, நெல்லிக்காய் ஆகியவற்றால் ஆன உணவை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். ஏகாதசி விரதம் இருந்தால் பாவங்கள் நீங்குமா, வீட்டில் செல்வ வளம் பெருகும், உடல் ஆரோக்கியம் சீராகும், சந்ததி வளரும் என்பது நம்பிக்கை. இந்த நாளில் பசுக்களுக்கு பூஜை செய்து அகத்திக்கீரையை அளித்தால் லட்சுமி கடாட்சம் கிட்டும். இந்நாளில் அன்னதானம் செய்தால் நன்மைகள் பல கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்நாளில் ஏழைகளுக்கு வஸ்திர தானம் செய்வதால் குடும்ப ஒற்றுமை ஓங்கும். ஏகாதசி என்று விரதம் கடைபிடிக்க முடியாதவர்கள் ஏகாதசி என்று பெருமாளுக்கு பூஜை செஞ்சு வழிபடலாம். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.